Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. யாத்திராகம புஸ்தகமும் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பைபிளில் இருக்கிற ஒரு ஹீரோவை பார்க்கிறோம். மோசே என்றான ஒரு ஹீரோ. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வந்தவர். இங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அவன் என்ன சொல்றான், ஒரு கோல் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உன் கையில் இருக்கிறது என்ன. இப்பொழுது நம்முடைய கையில் என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? பைபிள் இருக்கு, சில கையில பேனா இருக்கு, இல்லையா? அப்போ உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். அப்படியாக தேவன் மோசேயை கேட்கும் போது உன் கையில் இருக்கிறது என்ன? அவன் சொல்கிறான், ஒரு கோல். ஏற்கனவே கோலை பத்தி நாம பேசியிருக்கிறோம். மோசேயுடைய கோல் என்ன செய்தது, எப்படி இருந்தது என்று அதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த நாட்களில் தியானம் பண்ணுகிறது, உன் கையில் இருக்கிறது என்ன. அதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். மோசே பார்த்து கேட்டா, உன் கையில் இருக்கிறது என்ன. நம்ம கையில் இருக்கிறது என்ன? நம்ம கையில் என்ன இருக்கு என்று நாம் பார்க்கலாமா? ஆண்டவர் கேட்கிறார் மோசே பார்த்து, உன் கையில் இருக்கிறது என்ன. அப்ப அவன் கோல், அந்த கோல் அவனை வழி நடத்தினான். அந்த கோல் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்வார். அந்த கோல் மூலமாக ஒரு குடும்பம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார். அந்த கோலை ஓங்கி அடிக்கும் போது கடல் 2ஆக பிரிந்தது. கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. தேவன் அற்புதங்களை செய்தார். இப்ப நம்ம கையில என்ன இருக்கு? அப்ப நம்ம கைய சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான். சிலர் கையில பாத்தீங்கன்னா கை ஃபுல்லா மருதாணி போட்டிருப்பாங்க. அவங்களால அந்த கையை யூஸ் பண்ண முடியாது. அவங்களால கையை யூஸ் பண்ண முடியாது. மற்ற ஜனங்கள் போட்டுக்கிறாங்க, ஓகே. அபிஷேகம் பெற்றவர்களுடைய கை எப்படி இருக்கிறது? ஒன்று. 2வது, சில கையில என்ன இருக்கு? இப்பெல்லாம் என்ன இருக்கு? கையில மொபைல். எப்போதும் மொபைல கையிலே வச்சுட்டு இருக்காங்க. எப்போதும் மொபைல கையில ஒரு இடத்துல வைக்கிறது. தூங்குற வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் மொபைல் என்ன செய்யறாங்க? கையில வச்சுட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கையில இருக்கிற மொபைல் மூலமா அற்புதம் நடக்காது. மொபைல் மூலமா சில காரியங்கள் நமக்கு நியூஸோ மற்ற காரியங்கள் யூஸ் ஆகும், போன் பண்றது வர்றது. ஆனா அதே பார்த்துட்டு இருந்தால் நம்முடைய கை சுத்தமாக இருக்க முடியாது. படிக்கிற பிள்ளைங்க முடிஞ்ச அளவுக்கு மொபைல என்ன செய்யக்கூடாது, நீங்க யூஸ் பண்ணாம தொடாம இருக்கிறது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த நாட்களிலே பார்த்தேன், படிக்கிற பிள்ளைங்க வீட்டுல யாரும் டிவி பார்க்க கூடாது, கேபிள் டிவி பணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க. விசுவாசிகள் அதை செய்தார்கள். கேபிள் டிவி பைசா கட்டல, கேபிள் டிவி இல்ல. அதனால பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? படிச்சாங்க, மார்க் எடுத்தாங்க, பாஸ் ஆகினாங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்முடைய சபையில யாரும் ஒரு ஆள் கையில இன்னும் நியூஸ் ஒன்றும் வரல. எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க. கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன அர்த்தம்னா, உன் கையில என்ன இருக்கு? அங்கே மோசே கையில மர்தானியோ மொபைலோ வேற ஏதோ என் கையில துப்பாக்கியோ கத்தியோ ஏதோ தவறான ஒரு பொருளோ ஒரு அந்த போதை மாத்திரையோ இல்ல என்னென்னமோ போதைகள் அதெல்லாம்
என் கையில இல்ல, என் கையில இருக்கிறது தேவனுடைய கோல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான விசுவாசிகளே, இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உங்க கையில் என்ன இருக்கிறது? ஒருவேளை அது தெரியாமல் இருந்தால் நம்ம அதை தெரிந்து கொள்வோம். ஆக வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு சப்ஜெக்ட் அதை எழுதிங்க, உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன என்பது தான் தலைப்பு. இதன் மூலமாக நாம் படிப்போமாக. இங்கே நாம் பார்க்கிறோம், என்னாகும் புஸ்தகம். ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் சொன்னேன், 6 பாயிண்ட் நம்ம படிப்போம். 6 காரியங்கள். ஒன்று, உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். கோல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது பார்த்தோம். இரண்டாவது, என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிப்போம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு லீடருக்கு ஒரு கோல் கொடுத்தாங்க. 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துக்கும் 12 கோல். 12 கோலும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க. அங்கே ஆரோனுடைய குமாரனாலே வரும்போது லேவி என்ற ஒரு கோத்திரம், அவனுடைய கோல் மாத்திரம் துளிர் விட்டது. ஹல்லேலூயா. அப்ப 12 கோல்ல ஒரு கோல் தான் செய்தது, துளிர் விட்டது. இது எதை காட்டுகிறது தெரியுமா? நம்ம எத்தனையோ குருக மரம் வைப்போம், மாங்காய் மரம் வைப்போம், மரத்தினுடைய அந்த தண்டு வைப்போம். ஆனால் எல்லா மரமும் சில நேரத்தில் என்ன செய்யாது, வராது. சில மரம் செடி வைக்கும் போது அது என்ன செய்யும், துளிர் வரும். அதுபோல 12 கோல் வைக்கும் போது அதுல எதுவும் துளிர் வரல. ஆனால் அந்த ஆரோனுடைய குமாரன், ஆரோனுடைய கோல் மாத்திரம் என்ன வந்தது, துளிர் விட்டது. அப்போ அந்த கோல் மோசேயுடைய வழியா வந்த அந்த கோலுக்கு, ஆரோனுடைய கோலுக்கு என்ன விட்டது, கோல் துளிர் விட்டது. சொன்ன ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. அப்போ அந்த லேவியினுடைய கையில நீங்க நல்லா பாருங்க, அது மோசையின் மூலமா ஆரோன் மூலமா வருது. அந்த வசனத்தை மீண்டும் படிமா, அது பாருங்க எப்படி வருது. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, சாட்சியின் கூடாரம் சபைக்குள் பிரவேசித்த பொழுது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த, லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனின் கோல். சபையில எல்லாரும் கோல் வைக்கிறாங்க. ஆனா இங்க லேவியினுடைய கோல், ஆரோனுடைய கோல், அது மட்டும் தான் துளிர் விட்டது. அப்ப மற்ற கோல் இருக்கு, ஆனா துளிர் விடல. அப்ப இது துளிர் விடுகிறதுன்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்கணும், உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு, வளர்ச்சி இருக்கு. இன்றைக்கு சபையில நிறைய கோல்கள் இருக்காங்க, சபையில நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. ஆனா கோலாகவே இருக்கிறாங்க, துளிர் விடாம முடியாது. துளிர் இல்ல. நிறைய பேருக்கு சபைக்கு வருகிறாங்க, ஆனா என்ன துளிர் இல்ல, வாழ்க்கையில ஒரு துளிர் விட்டு வளரல. நிறைய பேர் வளரணும் இருக்காங்க, சபைக்கு வருகிறார்கள், ஜெபிக்க தெரியல, அவங்களுக்கு ஒரு பாட்டு பாட தெரியல, ஒரு சாட்சி சொல்ல தெரியல, அவங்க துளிர் விடல, ஆனா கோலா இருக்கிறார்கள். சபையில வருகிறார்கள், நல்ல விசுவாசிகள் தான், நல்லவங்க தான், கெட்டவங்க யாரும் இல்ல, நல்லவங்க தான் எல்லாரும். ஆனா என்ன இல்ல, துளிர் விடல. அருமையானவர்களே, நாம் சபைக்கு வந்தால் போதாது, அந்த சாட்சியின் கூடாரத்தில் இருந்தால் போதாது, நம்மளுடைய கோல் துளிர் விட வேண்டும். உயிர் இருக்கணும், நமக்கு ஒரு உயிர் இருக்கணும். சபையில நமக்கு ஒரு ஜீவன் இருக்கணும். நம்ம சாட்சி சொன்னாலும், பாட்டு பாடினாலும், பைபிள் படிச்சாலும், நம்ம ஜெபம் பண்ணாலும், நம்முடைய சபையில எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் என்ன இருக்கணும், ஜீவன் இருக்கணும். செத்தவங்களை போல இருக்கக்கூடாது. செத்தவங்களை அடக்கம் பண்ணிட்டா வருஷக்கணக்கு அது அப்படியே தான் இருக்கும், அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த கோல் என்ன செய்யல, வளரல. ஆனால் இந்த கோல் வளர்ந்து இருக்கிறது. சபையில வந்திருக்கிறோம், 2 வருஷமா வரும், 4 வருஷமா வரும், 6 வருஷமா வரும், 8 வருஷமா, சிலர் சபை ஸ்டார்ட் பண்ணது 8 வருஷமா கூட வராங்க. எத்தனை பேருடைய கோல் துளிர் இருக்கு.
எத்தனை பேர் சபையில வளர்ந்து இருக்கிறீங்க? சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பாட்டு பாடுறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் மியூசிக் வாசிக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வசனம் படிக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வர்ஷிப்பு ஆராதனை நடத்துறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் படிச்சு பாஸ் ஆகிறது மாதிரி நம்ம வாழ்க்கையில விசுவாசிகள் நீங்கள் எத்தனை பேர் தொழில் விட்டு இருக்கிறீங்க? உங்க மூலமா எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்களா? யாராவது உங்க மூலமா வந்திருக்கிறாங்களா? யாராவது உங்கள் மூலமா ஒரு விடுதலை பெற்றிருக்கிறாங்களா? யாராவது உங்கள் மூலமா ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்களா? யாராவது உங்கள் மூலமா ஒரு ஜீவனை பெற்றிருக்கிறார்களா? நாம் செத்த லாசரை போல இருக்கக்கூடாது. அவர் 4 நாளா செத்தவனை போல இருக்கிறான். ஏசப்பா சொன்னார், அவன் நாங்க தூக்கி கொண்டு இருக்கிறான், நித்திரையாக இருக்கிறான். எல்லாரும் எப்படி செத்து 4 நாள் ஆயிடுச்சு கேட்கிறாங்க. ஆனா அவர் சொன்னார், லாசர்வே வெளியே வா. அப்ப அதுக்கு அர்த்தம், நாங்க எல்லாம் போல இருக்கு, எல்லாம் செத்தவங்களா இருக்கிறாங்க, லாசர் மட்டும் தான் வெளியே வந்தான். வெளியே வான்னு சொன்னா எல்லாம் போனவங்க வெளியே வந்திருக்கும், அப்படிதானே? ஏசப்பா வெளியே வான்னு சொன்னா எல்லாம் செத்து போன எல்லாரும் சேர்ந்துருப்பான். நேற்று முந்தானத்து அப்ப செத்து எல்லாமே வெளியே வந்திருப்பான். ஆனால் அவர் பேரை சொல்லுகிறார். பேரு சொன்னதுனால கல்றையில இருந்து கரெக்டா அந்த குறிப்பிட்ட ஆள் தான் வந்துச்சு. லாசர்வே வெளியே வான்னு சொன்னது போல அந்த ஆரோனுடைய கோல் செய்து அந்த லேவியுடைய கோல் மட்டும்தான் தொழில் விட்டது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொழில் விடுகிறோமா? சிலர் முடிக்கு தலைமுடிக்கு என்ன போடுறாங்க? முடி வளரணும், முடி வளரணும். நல்லது. முடி வளரணும்னா என்ன ஆகுது? சோர்வாயிடுறாங்க. அதுபோல உங்க கோல் வளர்ந்து இருக்கிறதா? உங்க கோல் வளர்ந்து இருக்கிறதா? உங்களால சபைக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? உங்களால ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டா? தேவனுக்கு ஏதோ நீங்க வளர்ந்து இருக்கிறீங்களா, ஒரு பிரயோஜனம் இருக்கா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோனுடைய கையில் இருந்த, லேவியுடைய கையில் இருந்த அந்த கோல் மற்றும் துளிர் இருக்கிறது. நம்ம துளிர் விடுகிற ஒரு கோலாக, ஒரு செடியாக, ஒரு மரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று நாங்கள் சுத்திகரிப்பு கூட்டத்தை முடிச்சுட்டு நானும் சிஸ்டரும் அப்படி போய்கொண்டே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போ நான் சொன்னேன் பாஸ்டர் கிட்ட, நம்ம ஒரு பெரிய மரமா இருக்கணும், நம்ம செடியா இருக்கக்கூடாது, ஒரு பெரிய ஆலமரமா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய நிழல்ல எல்லாரும் என்ன செய்வாங்க? தங்குவாங்க, இளைப்பாருவாங்க. நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் உதவியா இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாரும் நம்ம கிட்ட செய்யணும், இளைப்பாறணும், ஒரு நிழல தங்கணும் என்று நான் அப்படியே வாயில சும்மா பேசிக்கொண்டு சும்மா உண்மை வாயில பேசிக்கொண்டு இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல துளிர் விடுகிற அந்த கோல் தான் அது செடியாய் மாறி பெரிய மரமாய் மாறி அது ஆலமரமாய் மாறும். அது போல நீங்கள் துளிர்விட்டால்தான் நீங்கள் உங்க நிழலில் உங்களால் அநேகர் பயனடைவார்கள், பிரயோஜனம் அடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கையில் இருக்கிற கோல் மாத்திரமல்ல, துளிர்விட்ட கோலாய் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது அனுபவத்தில் நாம் பார்க்கும்போது சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் கோலியாத் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். தாவீதுடைய கையிலே குழாங்கள் இருந்து அந்த குழாங்களினாலே கோலியாத்தை அவன் கொன்றான் என்று பார்க்கிறோம். 3வது பாயிண்ட் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். தன் கையை அடிப்பத்திலே போட்டு அதில் இருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். இங்கே பார்க்கும்போது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கோலியாத் அங்கே நின்று கொண்டு பாளையத்தில் நின்று கொண்டு இஸ்ரவேல் தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் தேவனை தவறாக பேசிக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கோலியாத் பிரச்சனை பண்ணுகிறான், சண்டை போடுகிறான். கோலியாத் எதை காட்டுகிறது சொன்னால் பிசாசை காட்டுகிறது. தாவீது எதை காட்டுகிறது சொன்னால் தாவீது விசுவாசிகள் ஊழியக்காரர்களை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பெரிய கோலியாத்தில் இருக்கிறான். அந்த கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்றால், கோலியாத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தாவீது நமக்கு தேவை. ஒரு தாவீது தான் தேவை. நீங்க விலகிக் கொள்ளுங்க, நிறைய தாவீது இல்லை, ஒரு தாவீது, ஒரு வாலிபன் தான் தேவை. சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியும் போதும். அல்லேலூயா.
அந்த விசுவாசி நீங்களா இருக்கணும், இல்ல நானா இருக்கணும்? அந்த விசுவாசி நீங்களா இருக்கணும், நானா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை கொண்டு விட்டார், அழித்து விட்டார். உங்களை கொண்டு ஆண்டவர் சாத்தானை துரத்துவார். உங்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கோலியாத்தை நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அந்த தாவீது என்ன பண்ணுகிறான்? புறப்பட்டு வருகிறான் யுத்தம் செய்யப்படியாய். ஆற்றாங்கரையிலே அவன் கையை போட்டு 5 குழாங்களை அவன் கையில் எடுத்தான். 5 குழாங்களை கையில் எடுத்து அவன் அடைப்பை பாக்கெட்ல போடுறான். பாக்கெட்ல போட்டு 5 குழாங்களை போட்டு அவன் என்ன செய்யறான்? கோலியாத்துக்கிட்ட வந்து கொண்டே இருக்கிறான். பாளையத்துல இறங்குறான், யுத்த களத்துல இறங்குறான். ஆனா கோலியாத்து பட்டயத்தோடு இருக்கிறான், ஈட்டியோடு இருக்கிறான், மாறு கவசம், தலைசீரா எல்லாமே போட்டு நல்ல ஷூவெல்லாம் போட்டு அப்படியே நிற்கிறான், கம்பீரமா நிற்கிறான். தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ எனக்கு யுத்தம் பண்ணாத, பார்க்க சின்ன பையனா இருக்கிறானே, வா உன்னை பிடிச்சி வெட்டி நாய்களுக்கு போடுறேன்னு சொன்ன. தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். எதனால வருகிறேன்? தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி தாவீது பாக்கெட்ல கைப்பட்டான். பாக்கெட்ல கைப்பட்ட 5 கல் இருக்கு. இப்போ 5 கல் எடுத்தானா? இல்ல. பாக்கெட்ல கை போட்டு எது கல் எடுத்தான்? ஒரே ஒரு கல் எடுத்து கவனை தெரியுமா? நம்ம பாஷையில உண்டிகோல் அடிப்பாங்கல்ல, புரியுது வச்சிருப்பாங்க உண்டிகோல். அந்த கவனை பைபிள் வார்த்தை. அந்த கவனை எடுத்து ஒரு கல்ல தான் எடுத்தான். எடுத்து சுழட்டி அடிச்சா பாருங்க சாத்தான. எங்கப்பட்டது கோலியாத்துக்கு? சாராயிட்ட நெத்தியில கொண்டு இருக்கிற இடத்துல பட்டு அவன் அப்படியே கீழே இருந்தான். அவனுடைய கத்திய பெரிய பட்டா கத்தி எடுத்து அவனுடைய தலையை வெட்டினான். ஒரு சின்ன தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். நீ நினைக்கலாம், நான் ஒரு சின்ன பொண்ணு, சின்ன பையன், நான் ஒரு வாலிப வயசு, நான் ஒரு விசுவாசி தான், என்கிட்ட ஒண்ணும் இல்ல, பணம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. உன்னை கொண்டுதான் இஸ்ரவேலை ரட்சிப்பார். உன்னை கொண்டுதான் சபை ஆசீர்வதிப்பார். நீதான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பார். எத்தனை பேர் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கு? கைகளை தட்டி ஆண்டு நாமத்தை ஒரு தாவீதை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். அது மாத்திரமல்ல, அந்த தாவீதை தெரிந்து கொண்டார். அது போல கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். இப்போ பாக்கெட் தாவீது பாக்கெட் எத்தனை கல் இருந்துச்சு? 5 கல். அவன் எடுத்தது ஒரு கல். அது போல சபையில 5 விசுவாசி இருப்பாங்க, சபையில 50 விசுவாசி இருப்பாங்க, சபையில 500 விசுவாசி இருப்பாங்க. ஆனால் எல்லாரையும் வச்சு ஆண்டவர் செயல்பட்டார். எல்லாரும் சபைக்கு வருவாங்க போவாங்க, எல்லாரும் வருவாங்க போவாங்க. ஆனா ஒரே ஒரு கல்லை தான் எடுத்தான். புரியுதுங்களா? அந்த ஒரு கல் எடுத்துதான் கோலியாத்தை மேற்கொண்டார். சபையில அவங்க வராங்க, இவங்க வராங்க, அவங்க பாட்டு வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க. அவங்க அதை பண்ண மாட்டாங்க, அவங்க இதை செய்ய மாட்டாங்க, அவங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க ஜபத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு வேலை இருக்கலாம், சொல்லணும், அவங்க ஏன் வரல, இவங்க ஏன் வரல, அவங்க ஏன் வரல, இவங்க ஏன் வரல, அது கணக்கு இல்ல. உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. 5 கல் இருக்கு பாக்கெட்ல, எல்லா கல்லும் அங்க சுமந்தா இருக்கு. அந்த ஒரு கல்ல தான், ஒரு கல்லை எடுத்து தான் நாங்க வேலை நடக்கும். அப்போ தாவீதுடைய கையில எடுத்த கல் ஒரு கல். உன் கையில் என்ன இருக்கு? ஒரு குழாங்கல். அதை சுழட்டி அடிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அருமையானவர்களே, சபையில வர எல்லாமே இல்ல, எல்லாரையும் நம்ம கவனிக்கல. யார் வராங்க, யார் போறாங்கன்னு அதை பத்தி நமக்கு தேவையில்லை. யார் ஜெபிக்கிறாங்க, யார் கரெக்டா வராங்க, இவங்க வரலைன்னு அதை பத்தி இல்ல. அந்த ஒரு கல்ல நானா இருக்க கூடாதா? நம்ம அதுதான் நினைக்கணும். அந்த ஒரு கல்ல நானா இருக்க கூடாதா? அந்த ஒரு தாவீது கையில் இருக்கிற குழாங்கல்ல நானா இருக்க கூடாதா? கர்த்தர் என்ன செய்யறாராம்? பலவான் கையில அம்பை போல
கர்த்தர் மேற்கொள்கிறது போல கர்த்தருடைய கரத்தில் நம்ம எடுக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் என்னையும் எடுத்து சாத்தானை விரட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம தாவீதை போல சாதாரணமா இருக்கும். இந்த சின்ன பொண்ணு பாட்டு பாடுல, இந்த வாலிப பிள்ளைங்க பாட்டு பாடுது. ஒரு 3-4 வருஷம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒருத்தருக்கு மனசாபம், ஐயா எல்லாம் வாலிப பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படி ஒரு அர்த்தம் என்னன்னா, நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு ஒரு இடர். அப்படி இல்லை. யாரு கர்த்தருடைய கருத்துல இருக்காங்க? தாவீது சின்ன பையன் தானே. தாவீதோட சகோதரமாக இருக்கிறாங்களே பெரிய பெரிய ஆளுகள்லாம். ஆனா அவங்கள கொண்டு ஒண்ணு செய்ய பிரியமானவர்களே, வயசு வித்தியாசம் இல்ல, நாடு வித்தியாசம் இல்ல, எப்ப வந்தோம் சபைக்கு அது வித்தியாசம் இல்ல. நீங்களும் நானும் கர்த்தருடைய கருத்துல இருக்கிறோமா? கர்த்தருடைய கருத்துல இருக்கிறவங்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக ஜட்ஜஸ் என்று பார்ப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் மோதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் மோதி கர்த்தருடைய பட்டயம் கீதியோனுடைய பட்டயம் நிற்பீர்களா என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். பட்டயத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்றாங்க? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படி சொல்லிட்டு அந்த பானையெல்லாம் போட்டு உடைத்து அந்த எக்காலத்தை ஊதும் பொழுது அந்த எரியோவினுடைய மதில்கள் எல்லாம் இடிந்து விழுந்தது. சத்துருகள் கீழே விழுந்தார்கள். சத்துருகள் கொல்லப்பட்டார்கள். நமக்கு யாராவது சத்துரு இருக்காங்களா? பிசாசு நமக்கு சத்துருவா இருக்கிறாங்க. நமக்கு யாராவது செயலை செய்கிறார்களா? நமக்கு யாராவது மந்திரம் பண்ணுகிறார்களா? சூனியம் பண்ணுகிறார்களா? ஏவி விடுகிறார்களா? ஏவலா? இல்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்றாங்களா? பண்றோம். நமக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் நம்ம கையில பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயம் தான் இருபுற கருப்புள்ள பட்டயம். பட்டயம் என்று சொன்னால் ஆவிக்குரிய விஷயத்துல கர்த்தருடைய வார்த்தை பைபிள் நம்ம கையில இருக்கு. நம்ம கையில இருக்கு பைபிள் இருக்கு. பைபிள் இருக்கிற வார்த்தை இருக்கு. நமக்கு யாரு விரோதமா என்ன பேசினாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பதிலை போல இருந்தாலும் சரி, நம்ம ஒண்ணு பண்ண வேண்டாம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். நம்ம சொல்ல என்னுடைய பட்டயம் எல்லாம் சேர்ந்து சொல்லமா? இது சொல்லும்போது உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருக்கள் எல்லாம் அழிக்கப்படும். நமக்கு விரோதமா மந்திர சூரியன் செய்வன ஏவல் பிசாசு குட்டி சாத்தான் எல்லாம் அழிக்கப்படும். அதை சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். எல்லாம் சேர்ந்து வெளியே இருக்கிற உள்ள சொல்லுவோம். கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். ஹல்லேலூயா. உங்க கையில என்ன இருக்கு? பட்டயம். உங்க கையில என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. உங்க கையில வசனம் இருக்கு. உங்க கையில வார்த்தை இருக்கு. உங்க கையில இயேசுவுடைய வார்த்தை, என் வார்த்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எங்க இருந்தாலும் எப்படி எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுமானால் இந்த பூமியில எந்த மூலையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே லாசருவே வெளியே வான்னு சொல்கிறது போல இயேசுவின் நாமத்தினாலே ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க, ஐசியூல இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வான்னு சொல்லும் போது அவங்க வந்துருவாங்க. சாட்சிகள் கேட்டோம் எங்க இருந்தாலும். ஆனா இது சொல்லணும். வெளியே அழுதுட்டே இருக்கிறாங்க. அழுதுட்டே இருப்பாங்க சிலர்லாம். அதை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அழுகணும். மாம்சீக பிரகாரம் அந்த அழுகுறோம். அவ்வளவுதான். அதோடு நிறுத்திக்கிட்டு கையில இருக்கிற பட்டயத்தை எடுத்து அந்த வியாதியை பார்த்து, அந்த மரண பிசாசை பார்த்து, சாகிற நேரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, என் கையில இருக்கிற பட்டயம் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, கர்த்தர் வசனத்தை அனுப்பி வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை
குணமாக்க வேண்டும், சத்துருக்களை துரத்தி. நம்ம அங்க போய் சத்தம் போட முடியுமா? ராஜஸ்தான்ல ஒரு ஆள் இருக்காங்க வியாதிப்பட்டு, மகாராஷ்டிரால இருக்கிறாங்க, கேரளால இருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம கத்தி எடுத்துட்டு பட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? போலீஸ் பிடிச்சிடும். பட்டையெல்லாம் எடுத்துட்டு பஸ்ல ட்ரெயின்ல போனோம் பெருசா. ஆனால் இங்க ஆவிக்குரிய பிரகாரம் பட்டயம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை. நம்ம அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருந்துட்டே யுத்தம் பண்ணலாம். இங்க இருந்துட்டு என்னுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். கிதியன் சொல்றான், கிதியனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். தகர்க்கப்பட்ட சத்துருவெல்லாம் கீழே விழுந்தான். கர்த்தர் அந்த இடத்தை கொடுத்தார். கையில என்ன இருக்கிறது என்று நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் கையில என்ன கொண்டு வரணும்? பைபிள் கொண்டு வர வேண்டும். கையில் என்ன கொண்டு வரணும்? பைபிள் கொண்டு வந்தால்தான் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐந்தாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒரு தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரன் வருகிறார். ஒரு அம்மாவை பார்த்து, ஒரு அம்மா விதவை, புருஷன் கூட இல்லை, ஒரு விதவை அம்மாவை பார்த்து அந்த ஊழியக்காரர் தேவ மனுஷன் கேட்கிற, அம்மா ஒரு 2 சப்பாத்தி சுட்டு ஒரு கொடுமா, அடை சுட்டு கொடுமா, 2 சப்பாத்தி சுட்டு, நம்ம பாஷையில் 2 சப்பாத்தி சுட்டு கொடுமான்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? வருமானம் இல்லை, ஒண்ணு இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, ஒண்ணு இல்லை, என் கையில வெறியும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு. அந்த மாவும் எண்ணெய் தான் வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்திருக்கிறது விறகு பிறக்கணும். கேஸ் எல்லாம் கிடையாது. அப்போ விறகு அதை பொறுக்கி ஒரு 2 அடை சுட்டு நானும் என் குமார் என் பையனும் சாப்பிட்டு சாகலான்னு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், எங்களை காப்பாற்ற எங்களை நடத்த ஆள் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த அம்மா சொல்லி 2 விறகு பிறகு நாங்கள் சாப்பிட்டு. அந்த அம்மா அப்போ தேவ மனுஷன் கேட்கிறாரு ஊழியக்காரன், உன் கையில் என்ன இருக்கு? சிலர் உன் கையில் என்ன இருக்குன்னா எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லையேன்னு வாங்க. அவ என்ன உண்மையை ஒத்துக்கிட்டா, என் கையில அடை சொல்றதுக்கு மாவும் எண்ணெய் இருக்கு. அப்போ ஆண்டவர் கையில ஆண்டவர் கேட்கும் போது நீ எப்படி இருக்கிற, கையில என்ன இருக்கிறது, நம்ம உண்மையே நாம சொல்ல வேண்டும். நம்ம உண்மையை சொல்ல வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டேன். ஆண்கள் பார்த்தீங்கன்னா உண்மையை எல்லா உண்மையும் சொன்னாலும் ஒரு உண்மையும் சொல்ல மாட்டாங்க. என்ன உண்மை? வருமானம், சம்பளத்தை. எவ்வளவு அவங்க சம்பளம்னா முழு சம்பளத்தை சொல்ல மாட்டாங்க ஆண்கள். ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, உண்மையா சொல்லுவாங்க. பெண்களுக்கு வயசு என்னன்னு சொன்னா அது சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, இவங்க வயசு சொன்னா ஊரெல்லாம் போய் டவர் அடிச்சு இவங்களுக்கு இவ்வளவு வயசா இவ்வளவு வயசுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க வயச சொல்லணும். ஓகேங்களா? அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு கையில என்ன இருக்கு சொன்னாங்க ஏழை விதவை, என் கையில மாவு இருக்கு, என்ன இருக்கு, கையில என்ன இருக்கிறது ஒத்துக்கொண்டார். ஆனால் அதை ஆசீர்வதித்து அவர்களை, அந்த ஊழியக்காரன் தேவ மனுஷன் அவர்களை ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கையில என்ன இருக்கிறது என்ற நாம் பொய் சொல்லாமல் உண்மையாய் ஆண்டவருடைய காரியங்களில் நாம் உண்மையாய் இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நேரம் கடந்து போகிறதுனாலே நான் விவேகித்து சொல்லாமல் சொந்தமாய் கடந்து போகிறேன். அடுத்ததாக 6வது காரியத்திலே கடைசியாக பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்துல யோவான் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 படிப்போம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள்
ஜனங்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் இருந்திருப்பார்கள். அப்பொழுது கூட்டம் முடிந்து 3 நாள் கூட்டங்கள் நடந்து பசியா போவாங்களே, அவ்வளவு தூரம் நடந்து போவாங்களே எப்படி என்று ஏசப்பா சீசர்களை பார்த்து, உங்க கையில என்ன இருக்கு, ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, எங்க கையில ஒண்ணும் இல்லை. அப்ப இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோமே, அப்ப இது மாதிரி பாஸ் ஃபுட் எல்லாம் அப்ப இல்ல. இவ்வளவு பேருக்கு 5000 புருஷர்கள் மட்டும் நாம எங்க போறது, எங்க போய் ஆகாரம் கொடுப்பது என்று அவங்க யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சரி, இங்க வந்தவங்க கையில ஏதாவது, சபை மக்கள் கையில ஏதாவது இருக்கா என்று கேளுன்னு சொல்லும்போது எல்லாம் யோசனை பண்ணி கொண்டே இருக்காங்க. பெரியவங்க தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு நிறைய அவங்க நிறைய காரியங்கள் இருக்கு, பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமே, குழந்தைகள் கொடுக்கணுமே, பெரியவங்க யோசனை பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு வாலிபர் மட்டும் அவன் துணிச்சலா, என் கையில 5 அப்பம் 2 மீன் இருக்கு, தைரியமாய் அந்த வாலிபர் அவன் கொடுத்தான். அதை வாங்கி ஆசீர்வதித்து பிட்டு எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்தார். அவன் கையில இருந்ததை மனப்பூர்வமாக கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக அருமையானவர்களே, ஆண்டவர் கேட்கிறார், உன் கையில என்ன இருக்கிறது? 5 அப்பம் 2 மீன். 2 மீன் சொல்லும் போது அது 2 சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. அப்பம் என்று சொல்லும் போது தெய்வ சித்தத்தை காட்டுகிறது. நாம் சாட்சியின் ஜீவியம் செய்யணும்னா, நம்மளை பார்த்து ஒருத்தர் நல்லவங்க ஏசப்பா பிள்ளை சொல்லணும்னா நாம் தெய்வ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்யாத எந்த மனுஷனையும் அவங்க சாட்சி சொல்ல மாட்டாங்க. நாம இவங்க சபைக்கு போவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் பண்ணுவாங்கன்னா எல்லாம் கள்ளத்தனமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க, எல்லா காரியங்களும் பண்ணுவாங்க, தப்பான காரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. சாட்சி இருக்காது. அப்போ தேவ சித்தம் நம்ம செய்தால், தேவ சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. தேவ சித்தம் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்தால் சாட்சி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பார்த்து மற்ற ஜனங்கள் அவங்க தேவனுடைய பிள்ளைகள், அவங்க நல்லவங்க, நம்மள குறித்து யாராவது தப்பா பேசினாலும் அடுத்தாலும் சொல்லுவோம், ஏய் என்ன தப்பா பேசுற, அவங்க நல்லவங்க, அவங்க தெய்வ சித்தம் செய்கிறவங்க, அந்த சாட்சி கேட்டு போவாங்க எல்லாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கையில் 5 அப்பம் 2 மீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சித்தம் மூலமாய் அந்த வாலிபருடைய சாட்சி இப்ப வரைக்கும் நம்ம பார்க்கிறோம்ல. எத்தனை வருஷமா ஏசப்பா காலத்துல சாட்சியை பார்க்கிறோம். அது போல நம்முடைய கையில தான் உண்மையை நம்ம சொன்னா போதும். நம்முடைய கையில என்ன, எப்ப பார்த்தாலும் சில எல்லாம் பார்க்கலாங்க, எப்ப பார்த்தாலும் இந்த சம்பளம் பத்தில, வருமானம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஏன் சொன்னால், ஏன் சில நேரத்தில் சொல்லுவாங்கன்னா, நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம ஏதாவது காணிக்க கொடுக்க முடியல, தசமமா கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு செலவு இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த பெரியவங்க எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. யாராவது கொண்டு வராம இருந்திருப்பாங்களா? 5000 புருஷர்ல ஒரு 2 பேராவது கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த அப்ப எனக்கு மட்டும், என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் குழந்தைக்கு கொடுக்கணும்ட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா வாலிப அதை நினைக்கணும், மனப்பூர்வமாய் கொடுப்பாங்க. சிலர் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, மனப்பூர்வமாய் கொடுப்பாங்க. மனப்பூர்வமா சிலர் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, ஐயோ ஒரு செலவுக்கு அப்படி இருக்கு, இது செலவு யோசிக்க செலவு ஒரு பொழுதும் குறையாது, கம்மியாகாது. செலவு மேல வந்துட்டே தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலவரங்கள் வரும்போது அந்த வாலிபன் மூலமாய் தேவ சித்தம் வெளிப்பட்டு அந்த சாட்சி இப்பொழுதும் அந்த சாட்சியை நாம் பாதுகாத்துக்கிறோம். அவங்க சபைக்கு போறவங்க, ஐயோ அவங்க கரெக்டா போவாங்க, அவங்க பைபிள் எடுத்துட்டு போவாங்க, அவங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்குவாங்க, அவங்க உண்மையா இருப்பாங்க. வெளி ஜனங்க சொல்லுவாங்க சாட்சி. சபையில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயோ அந்த விசுவாசி கரெக்டா வருவாங்க, அவங்க காணிக்க தசம காலத்துல உண்மையா இருக்கணும். ஊழியக்காரர் சொல்லுவோம். ஒரு விசுவாசிக்கு யாராவது ஒருத்தர் விசுவாசி குறை சொல்லும்போது ஊழியக்காரர் சொல்லுவாங்க, அவங்க சபையை கரெக்டா வருவாங்க, அவர் காணிக்க தசம பாப்பம் கரெக்டா கொடுப்பாங்க, அவங்க நல்லவங்க. ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. விசுவாசிக சாட்சி கொடுப்பாங்க, ஐயோ அவங்க கரெக்டா வருவாங்க. ஊர் ஜனங்க சொல்லுவாங்க, அவங்க நல்ல சாட்சி தேவ சித்தம் செய்யணும். அருமையானவர்களே,
நம் கையில் என்ன இருக்கிறது? நம் கையில கோல் இருக்கிறது, நம்ம கோல் துளி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம கையில இருக்கிறது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் தான். அருமையானவர்களே, அதனால பாருங்க, நம்ம கூட அது என்ன நம்ம ஞாபகம் வந்துச்சு. நம்ம விசுவாசிகள் ஜப எண்ணெய் சிலர் வாங்கி கொடுக்கிறார்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த எண்ணெயை ஒரு ஆள் கொடுக்கிற எண்ணெயை நாங்கள் ஜபம் பண்ணி அநேகர் கொடுக்கிறது போல இந்தியாவில் பல இடங்களில் எண்ணெய் போய் கொண்டிருக்கிறது. ஜப எண்ணெய் கையில் தட்டி இந்தியாவில் பல இடங்கள்ல ஜப எண்ணெயை காசுக்காக அல்ல, ஃப்ரீயாவே நம்ம கொடுக்கிறோம். ஃப்ரீயாவே சும்மாவே நம்ம கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த கையில வாங்கி இந்த கையில கொடுக்கல் சொன்னபோது இந்த கையில ஜப எண்ணெய் வருகிறது, இந்த கையில ஜப எண்ணெய ஒரு கையில வாங்கி பல கரங்களிலே கொடுக்கிறோம். இந்தியாவில் பல கைகளிலே போகிறது ஜப எண்ணெய். நம்முடைய ஜப எண்ணெய் நடந்து போகும்போது போகுது, சைக்கிள்ல போகும்போது சைக்கிள் கூட ஜப எண்ணெய் போகுது, பைக்ல போறது கூட ஜப எண்ணெய் போகுது, ட்ரெயின்ல போகிறது கூட ஜப எண்ணெய் போகுது, ஏரோப்ளைன்ல கூட ஜப எண்ணெய் போகுது. நம்மளுடைய ஜப எண்ணெய் ஏரோப்ளைன்ல கூட போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஜப எண்ணெய் பல இடங்களில பல விதமாய் ஒரு கையிலிருந்து வந்த ஜப எண்ணெய் பல கைகளிலே போகிறது. ஒரு கையில என்ன ஒருத்தர் சொல்றாரு, ஒரு விசுவாசி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க செய்யணும் மந்திரம் பண்ணி என்ன பண்ணாலும் சூரிய பண்ணா பயப்பட மாட்டேன். ஜப எண்ணெய் கையில இருக்கு, ஜப எண்ணெய் கையில இருக்கு, நான் தெரிஞ்சிருவேன், வீட்டுல தெரிஞ்சு ஒன்னும் வராது. அல்லேலூயா. கையில என்ன இருக்கு? இப்ப ஜப எண்ணெய் இருக்கு, பைபிள் இருக்கு, வார்த்தை இருக்கு, கோல் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற கண்களை மூடலாமா? நம்ம கையில என்ன இருக்கு? ஆண்டவர் கேட்கிறார். அருமையானவர்களே, தெய்வ சமூகத்தில் ஒப்படைப்பமாக உன் கையில் என்ன இருக்கிறது? ஆம், நம்ம மனப்பூர்வமாக இருக்கிற காரியத்தை உண்மையாய் கர்த்தர்கிட்ட சொல்லுவோமா? அப்பா, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கப்பா, பல கஷ்டங்கள் இருக்கு, கடன் பிரச்சனை லட்சக்கணக்கில் இருக்கு, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, சத்துரு எனக்கு விரோதமா எரிகோ அந்த கிதியோனுக்கு முன்பாக எதிர்த்து இருக்கிற ஆண்டவரே, பல விதத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. சாப்பாடு இல்ல, வீட்டுல சாப்பாடு இல்ல, நாம சாப்பிட்டு ஒரு வேலை சாப்பிட்டு சாவ போறோம். இப்படி எல்லாம் பல விதத்துல இருக்கலாம். ஆனால் அருமையான தெய்வ ஜனமே, சபையே, உன் கோல் உன் கையில் இருக்கிறதா? இரண்டாவது, உன் கோல் துளிர்விட்டு இருக்கிறதா? உன் கையில் இருக்கிற ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் கையில அந்த கூழாங்கல் இருக்கா? சாத்தானை மேற்கொள்ளும்படியாக உன் கையில தேவ வல்லமை இருக்கிறதா? அங்கு கிதியோன் சொல்கிறான், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். நம்முடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமா மாறட்டும், நம்முடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமையா மாறட்டும். அருமையானவர்களே, உன் கையில் என்ன இருக்கிறது? கையில் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராக. வாலிபனே, உன் கையில் என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. என் கையில கர்த்தருக்காக சாட்சியா ஜீவிக்க நான் தேவ சித்தம் செய்கிறவனாக இருக்கிறேன். இன்றைக்கு தேவ சித்தம் செய்கிறவர்களை கர்த்தர் சாட்சியாக மாற்றுவாராக. தேவ வல்லமை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நீ கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறாய், நீ கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறாய். எதை கண்டு பயப்படாதே, எந்த விஷயம்